இந்த அம்மா தான். என் பையனுக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும், அதனால என் கையாலேயே பரிமாறி நல்லா சாப்பிட வச்சுட்டு அப்புறமா நான் சாப்பிடுறேன்னு சொல்லுச்சு. என்னடா இந்த அம்மா மிஸ் அடிச்சேன்னு எனக்கே பெரிய ஏமாத்தமா தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல. சிந்துவ கொல்ல நினைக்கிற கொடூரம் தானே இவன். இந்த அம்மா புள்ள பாசத்துல அவனுக்கு சப்போர்ட் பண்றா. அவன் செத்தாலும் அழுவுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதான் இந்த அம்மா போய்ச்சி போட்டோன்னு விட்டேன். ஏண்டி அப்படின்னா என் சித்தியையும் சேர்த்து கொல்றதுக்கு தான் நீ ஐடியா பண்ணிருந்தியா? சாரு கேட்டதுக்கு நான் தான் பதில தெளிவா சொல்லிட்டேனே. உன் சித்தி தப்பிச்சிருச்சு, அதுக்காக அவங்கள கடவுளை வேண்டிக்க சொல்லு. ஏங்க நம்ம புள்ளைக்கு விஷம் கலந்து கொடுத்தவகிட்ட எனக்கும் ஏன் விஷம் கொடுக்கலன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? இத்தனை வருஷ காலமா உங்க கூட சேர்ந்து குடும்பம் நடத்துனதுக்கு இதான் நீங்க எனக்கு கொடுக்கற மரியாதையா? கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லாத மிருக குணம் படைச்ச ஒருத்தியோட இத்தனை நாள் குடும்பம் நடத்திருக்கேங்கிற உண்மை எப்ப தெரிய வந்துச்சோ அப்பவே உன்னை நான் என் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வச்சிட்டேன்டி. இதுல நீ என் கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு மரியாதை வேற கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறியா? ஏய், உன்ன மாதிரி தாண்டி, உன்ன மாதிரியே தாண்டி உன் புள்ளையும் அரக்க குணத்தோட பிறந்திருக்கான். அதனாலதான் பாவம் சிந்துவோட வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கு அந்த படுபாவையோட சேர்ந்து பிளான் மேல பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல. பெத்த புள்ளையையும் கட்டின பொண்டாட்டியையும் அரக்க குணம் படைச்சவங்கன்னு சொல்றது ரொம்ப தப்பு சித்தப்பா. சித்தியும் தம்பியும் தப்பு பண்றாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க தான்றத மறந்துடாதீங்க. என்னது நான் காரணமா? என்ன உளர்ற? நீங்க சித்தியையும் தம்பியையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே இருக்காது. சித்தியும் வசதியான குடும்பத்தில இருந்து வந்துதான் உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. தம்பி பிறக்கிறப்பவே வசதியிலேயே பிறந்து வசதியிலேயே வளர்ந்தவன். இப்படி வசதி வாய்ப்புக்கு குறைச்சலே இல்லாம வாழ்ந்த 2 பேரை நீங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க. இப்படிப்பட்ட பொம்பளை வீட்ல எல்லாம் போய் அவங்க தங்கி ஜீவிக்கிற நிலைமை வந்தப்ப அவங்க மனசு எந்த அளவுக்கு கொந்தளிப்பா இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சித்தப்பா. ஏய் தாமா, என் வீட்டை பத்தி ரொம்ப இலக்காரமா பேசிக்கின்னு இருக்க. உன் சித்தியையும் தொம்பியையும் என் வீட்டுல தங்க இடம் கொடுங்கன்னு எங்க கிட்ட கெஞ்சி கேட்டதெல்லாம் மறந்து போச்சா? ஏய், நீ எல்லாம் ஒரு ஆள்னு உன்கிட்ட கெஞ்சி கேட்டேன் பாத்தியா? அதுதாண்டி நான் பண்ண தப்பு. தப்புன்னு தெரியுதுல, தண்டனையா அந்த செவுத்துல போய் முட்டிக்கப்ப. ஏய், உன் மேல நான் கொல்ல கான்ல இருக்கேன். அப்படியே குறவழிய கடிச்சு துப்பிடுவ பாத்துக்கோ. பேசாம அமைதியாயிரு. அடைச்சி ப. ஏய், இப்ப எதுக்கு அந்த அம்மா மேல கோவப்படுற? அவங்க வாழற இடத்த குறை சொன்னா அவங்களுக்கு கோவம் வரதா செய்யும். அப்புறம் சார் கிட்ட ஏதோ சொன்னியே, தம்பியும் சித்தியும் வசதியா வாழ்ந்தவங்க வீட்டை விட்டு வெளியே போனதும் மனக்கொந்தளிப்பு ஆயிட்டாங்கன்னு. அப்படி மனக்கொந்தளிப்பு ஆயிட்டா சிந்துவுக்கு விஷத்தை கொடுத்து கொல்ல நினைப்பாங்களா? சொல்லடி, அப்படி விஷம் கொடுத்து கொல்ல நினைப்பாங்களா? அப்படி கேளுமா. உன்கிட்ட தான் கேக்குறாங்க, பதில சொல்லு. சிந்து உங்களை என்ன பண்ணா? கௌதம் கையால தாலிய வாங்கிட்டு எனக்கு அவன் தேவையில்லைன்னு சொல்லி நிம்மதியா அவ பாட்டுக்கு அவ வேலைய பாத்துக்கிட்டு இருக்கா. அவளை எதுக்கு நீங்க கொல்லணும்னு அலையறீங்க? சிந்துவோட பாவம்தான் இப்படி உங்க புள்ள கௌதம திருப்பி அடிச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருக்கு. இனிமேலாவது திருந்த பாருங்க. உன் புத்திமதிக்கு ரொம்ப நன்றி. நான் என் வீட்டுக்காரர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்னங்க, பூரணி சொல்றது உண்மைதாங்க. கௌதம் ஒரு விதமா புத்தி பேதலிச்சு போய் தான் சிந்துவுக்கு விஷம் கொடுக்க நினைச்சான். நானும் அவனை சப்போர்ட் பண்ற மாதிரி சரின்னு சொல்லிட்டு பூரணிய வர வச்சு அவகிட்ட அந்த விஷத்தை கொடுத்து கீழே கொட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். ஆனா இந்த விஷயம் பூரணிக்கு தெரியவே தெரியாது. இவன் நேர்ல வந்ததும் சொல்லிக்கலாம் தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள தாங்க இந்த பாவி அந்த விஷத்தை நம்ம பிள்ளைக்கு சாப்பாட்டுல கலந்து கொடுத்துட்டா. இது சுத்தமான அவுச் எடுத்த அக்மார்க் போய் சார். எங்க நம்ம பையன் மூச்சு பேச்சு இல்லாம எப்படி இருக்கான்னு வந்து பாருங்க வாங்க. ஆமா சித்தப்பா, நீங்க தம்பிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பாங்கிற பாசிட்டிவான வைப்ரேஷன்ல தம்பி உயிர் பழிச்சிரும் சித்தப்பா. ப்ளீஸ் சித்தப்பா, வாங்க சித்தப்பா போலாம். அவன் இங்கேயே செத்து தொலையட்டும்.
அவ சாகிறது தான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே நிம்மதி, சந்தோஷம். பாம்போட விஷம் கூட மருந்துக்கு பயன்படும். ஆனா மனுஷங்களோட கொடூர புத்திங்கிற விஷம் இருக்க, அது அழிவுக்கு தவிர வேற எதுக்குமே பயன்படாது. அப்படிப்பட்ட ஒரு கொடூர பிறவிதான் உன் தம்பி. இத பாரு, அதனால அவன் இறந்தாலும் சரி, எனக்கு எந்த விதத்திலையும் பாதிப்புன்ற ஒண்ணு இருக்கவே இருக்காது. இப்ப என் மருமக சிந்து என் குடும்பத்தோட வாரிசா ஒரு அழகான ஆண் குழந்தைய பெத்தெடுத்திருக்கா. அந்த குழந்தைய பார்த்துட்டு போலான்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் கேடுகிட்ட மகனை தான் நான் நினைச்ச மாதிரி வளர்க்கல. ஆனா என் பேரனை நான் நினைச்ச மாதிரி ரொம்ப நல்ல விதமா வளர்த்து ஆளாக்குவேன். ஒரு கெட்ட உயிர் போற நேரத்துல ஒரு பரிசுத்தமான உயிர் இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கு. என்னங்க சித்தப்பா, வந்து நம்ம பையனை பார்த்துட்டு போங்க. விடுறி கைய. சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா, வந்து தம்பியை பாருங்க எதுவும் சித்தப்பா. பேசாத, சித்தப்பா. தொலைச்சிருவேன். சித்தப்பா எங்க? சார் 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 நில்லுங்க. நீ வா பூரணி.